சொல்ல போறேன். பாதிக்கப்படலாம். அதனால இந்த மண்ணை வந்து பாதிக்கப்பட்ட தண்டை வந்து இலைகள் மஞ்சளா மாறி பழுப்படைஞ்சு இந்த மஞ்சளா இருக்க இலையை மட்டும் கார்டன் பிளான்ஸ் வரும்போது இந்த எல்லோயிங் மஞ்சள் இலை பாதிச்சதால அதை மட்டும் மண்ணுக்கும் வேருக்கும் நீர் காற்றோட்டம் இருக்கு. இந்த பிளான்ட் கீழே விழ தொடங்கிடுச்சு. டெட் லில்லி பிளான்ட் அது. இந்த பிளான்ட் வணக்கம் தோழர்களே, என்னுடைய தோட்டத்தில் வளரக்கூடிய டெட் லில்லி பிளான்ட் அது. இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு 3 தொட்டியில வளர்க்குறேன். 3 தொட்டிலும் பார்த்தீங்கன்னா 2 தொட்டியில வந்து பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு. இந்த தொட்டியில வளரக்கூடிய பிளான்ட்ல வந்து இலைகள்லாம் வந்து எல்லோயிங்கா இருக்கு. எல்லோயிங் ஆனவுடனே பார்த்த உடனே இந்த பிளான்ட் விட்டு பாருங்க, அப்படியே இந்த பிளான்ட் கீழே விழ தொடங்கிடுச்சு. இந்த மஞ்சளா இலை மாறதுக்கு காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம் சத்து பற்றாக்குறையா இருக்கலாம். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா அதுல வேர் அழுகல் இருக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கும் வேருக்கும் நீர் காற்றோட்டம் இருக்காது. அதனால அந்த வேர்கள் அழுக தொடங்கலாம். ஸோ நம்ம தண்ணியை நிறைய ஊற்றாம இலைகள் மஞ்சள் நிறம் மாறுறதுக்கு நம்ம அதுக்கு என்ன செய்ய போறோம் என்பதை சொல்ல போறேன். தொட்டியில் இருக்க செடியில வந்து இலைகள் மஞ்சளா மாறி பழுப்படைஞ்சு போயிருக்கு. பக்கத்துல இருக்க தொட்டி பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து ஹெல்த்தியா இருக்கு. இந்த மஞ்சள் வர்றதுக்கு காரணம் வந்து மண்ணில் இருக்க ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடாது. தொடர்ந்து நீர் ஊற்றுறதுனால வந்து தொட்டியில் காற்றோட்டம் பாதிக்கப்படலாம். அதனால இந்த மண்ணை வந்து லேசா இந்த குத்துக்கம்பி வச்சு நன்றாக கிளறி விட்டீங்கன்னா காற்றோட்டம் கிடைக்கும். அது உடனே இந்த செடிகள் வந்து தெளிவு பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த இலைகள் வந்து மஞ்சள் வராமல் இருக்கிறது பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஊத்துற தண்ணி தொட்டியில வந்து கீழே இறங்கி போயிடணும். எக்காரணம் கொண்டும் தொட்டியில நீர் தேங்கக்கூடாது. தொட்டிகளுக்கு அளவுக்கு மீறி நீர் ஊற்றினா கூட அந்த வேறு அழுகல் நோய் வரலாம். வேறு அழுகல் நோய் வந்தால் கூட சில நேரங்கள் இலைகள் வந்து மஞ்சளாக மாறும். அதனால இப்போ நான் தற்சமயம் இந்த குத்துக்கம்பியை வச்சு குத்தி விட்டுருக்கேன். பாதிக்கப்பட்ட தண்டை வந்து நம்ம உயிர் கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன குச்சி இருக்கு, அதை நட்டு ஒரு கயிறு கட்டி வைக்க போறேன். நல்லா இருக்க இலையை நான் கட்டல, அந்த மஞ்சளா இருக்க இலையை மட்டும் தான் கட்டியிருக்கேன். ஒரு சின்ன கம்பி நட்டு வச்சிருக்கேன். அதுல வந்து அந்த தண்டு மூலமாக இந்த கயிறை கட்டி வச்சிடுறேன். இந்த மஞ்சள் இலை பாதிச்சதால அதை மட்டும் தனியா எடுத்து கட்டியிருக்கேன். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா 2 ஹெல்த்தி ஷூட்ஸ் இருக்கு. இதை நான் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த தொழில மாற்றிடுவேன். நான் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேரழுகல் நோய் வந்து அடுத்த செடிக்கும் மண் மூலமாக பரவலாம். ஸோ இப்போ கார்டன் பிளான்ஸ் வரும்போது இந்த எல்லோயிங் மஞ்சள் இலை வந்து பெரும்பாலும் செடிக்கு வரும். ஸோ அது காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு ஏற்ற வைத்தியம் பண்ணிங்கன்னா நம்ம செடிகளை வந்து ஹெல்த்தியாக வளர்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதமன் ஃபார்ம் சார்பாக.